Good evening everyone. Welcome to FG Academy. Myself Kurt. So என்னன்னு சொன்னா EUR USDல வந்து ஆல்மோஸ்ட் 7 ஓகேவா. ஸோ 1:7ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ரேட் வந்து அட்டன் பண்ணியிருந்தோம். ஸோ அதை என்ன மாதிரி எடுத்தோம், என்ன செட்டப்பில் வந்து எடுத்தோம்னு சொல்லி தான் வந்து இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, இந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்து இப்படி தான் இருந்துச்சு ஓகேவா. ஸோ இதில் வந்து எடுத்து ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்து இப்படி இருந்துச்சு. ஓகே, லண்டன் செஷனில் வந்து என்ட்ரி எடுத்திருந்தான். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் அவன் டிபி வந்து ஹிட் பண்ணிட்டான் ஓகேவா. டிபி ஆல்மோஸ்ட் கிஸ்ட்டு. ஓகே, பார்க்கலாம். முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால், மார்க்கெட் வந்துட்டு நீங்கள் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால் பேரிஸா வந்து க்ளோஸ் வச்சிருச்சு ஓகேவா. ஸோ எப்படியும் வந்து பீக் கேண்டில் வந்து பீக் பயாஸ் பார்த்தீங்கன்னா செல்லு தான். எப்படியும் வந்து செல்லுக்கான கீழே வெள்ளமே நோக்கி வந்து போகணும் மார்க்கெட் ஓகேவா. ஸோ நான் வந்து திங்கக்கிழமை வெயிட் பண்ணேன். திங்கக்கிழமை வந்து இன்சைட் பாரா வந்து புல்லிஷா வந்து க்ளோஸ் பண்ணிட்டான் ஓகேவா. ஆனால் வந்து அது சாதாரண கேண்டில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பை கேண்டிலா தான் வந்து க்ளோஸ் வச்சான். ஓகே, என்னதான் நடக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு நான் ஆல்ரெடி 1 ஹவர்ல வந்துட்டு வெள்ளிக்கிழமை பிரேக்கரை வந்து நான் வந்து மார்க் பண்ணி வச்சிருந்தேன்னா அவன் வந்து திங்கக்கிழமை அந்த பிரேக்கரை வந்துட்டு ஸ்ட்ராங்காவே வந்து உடைச்சிட்டான் ஓகேவா. அப்போ இது வந்து பை சைட்டுக்கு வந்து மாறிடுச்சு ஓகே. ஸோ நான் இதில் வந்துட்டு இருக்கிற எஃப்இஜியில் வந்து ட்ரேட் பண்ணலாம்னு பிளான் பண்ணேன். ஸோ அது எப்படி எஃப்இஜின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐஎஃப்இஜி வந்து பார்த்துக்கொண்டேன். நார்மலாக இன்வெஸ்டன் எஃப்இஜி வந்து இருந்துச்சு. அதே இடத்துல பார்த்தீங்கன்னா 1 ஹவரோட எஃப்இஜியும் இருந்துச்சு ஓகேவா. ஸோ நான் வந்து பிளான் பண்ணிட்டேன். ஓகே, இந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரி வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. இதில் நான் அக்ரோசிக்கான போனதுக்கான ரீசன் வந்து ஆல்ரெடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லிக்யூரிட்டி வந்து சிட்டிங்கில் இருந்துச்சு ஓகேவா. ஸோ இதில் வந்து ஒரு லிக்யூரிட்டி இருந்துச்சு. ஸோ சேம் 15 மினிட்ஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிக்யூரிட்டி வந்து சிட்டிங்கில் 15 மினிட்ஸில் இருந்துச்சு. நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன், ஒரு 1 ஹவரில் வந்துட்டு நீங்கள் எஃப்இஜியில் வந்து ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா 15 மினிட்ஸில் போய் பாருங்க. அதில் வந்து ஒரு ஸ்விங் கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கணும். அந்த ஸ்விங்கை வந்து ஸ்வீப் பண்ணிட்டு போகிறான்னு சொன்னால் அந்த என்ட்ரி வந்து பவர்ஃபுல்லாக இருக்குமென்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதில் இருக்கிற இந்த லோவை எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டான்னு சொன்னால் நான் இந்த இருக்கிற எஃப்இஜிலேயே வந்து டிரெக்டாக வந்து பை பண்ணுற மாதிரி பார்த்துருந்தேன். ஸோ இதில் 15 மினிட்ஸில் ஒரு எஃப்இஜி இருக்கு. சேம் 1 ஹவர்ல வந்து ஐஎஃப்இஜி பிளஸ் எஃப்இஜி நார்மல் எஃப்இஜி இருக்குது. அதே மாதிரி நீங்க 4 ஹவர்லயும் போய் பாத்தீங்கன்னா சேம் எஃப்இஜி கிளீனான ஸ்விங்ல வந்து சேம் எஃப்இஜி. ஸோ இப்படி எப்பயாவது இருந்துட்டு தான் இப்படியான ஜாக்ஸ்போர்ட் வந்துட்டு செட் ஆகும். ஸோ அதால தான் வந்து நான் அக்யூரஸியா வந்து போனேன் இந்த என்ட்ரி ஓகேவா. ஸோ இதுல இன்னொரு விஷயம் சொன்னா, அடுத்த இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஏசியன் வந்து பாத்தீங்கன்னா கன்சால்டேஷன் போட்டிருந்துச்சு. ஸோ ஏசியனோட கையை கலெக்ட் பண்ணாமலே மார்க்கெட் வந்து லோவை வந்து கலெக்ட் பண்ணிருந்துச்சு. ஸோ என்னோட டார்கெட் வந்துட்டு நேட்டியாங் கேண்டிலோட ஹை வரைக்கும் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் ஓகேவா. கரெக்டா அதுலேயே வந்து 3 லிக்விடிட்டியும் கலெக்ட் பண்ணோடனே அக்யூரஸியா வந்து என்ட்ரி போட்டிருந்தேன் ஓகே. அந்த 1 ஹவர்ல பாத்தீங்கன்னா அந்த லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ண கேண்டில் வந்துட்டு அப்படியே போய் க்ளோஸ் வச்சுட்டேன். பட் நான் வந்து அக்யூரஸியா வந்து அந்த எஃப்இஜியில் வந்து என்ட்ரி போட்டிருந்தேன். என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த எஃப்இஜியோட லோவில் வந்து இருந்துச்சு ஓகே. ஸோ 15 மினிட்ஸோட எஃப்இஜியோட லோவில் வந்து நான் வந்து எஸ்எல்ல வந்து வச்சிருந்தேன். ஸோ இதுக்காக இப்போ நார்மலாக வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் வந்து நீங்கள் என்ட்ரி போகணும்னு சொன்னால் என்னோட இடத்துல வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதை பார்த்தாலே தெரியும் இதுவும் வந்து ஒரு ஐஎஃப்இஜி தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான எஃப்இஜி ஒன்று செல் சைடு எஃப்இஜி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருந்தான். ஸோ 2வது கேண்டிலே போயிட்டு அந்த எஃப்இஜியை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபெயிலியர் பண்ணியிருக்கான். ஸோ அதுலேருந்தே மார்க்கெட் அகைன் வந்து பாட்டு போயிருக்கும். ஸோ செகண்ட் என்ட்ரி கூட நீங்கள் அதில் எடுத்துக்கலாம். நான் வந்து எடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி. ஸோ இதுக்கு மெயினான ரீசன் வந்து 1 ஹவரோட பிரேக்கர் வந்து ஃபெயில் ஆகிருந்துச்சு. அதே மாதிரி ஐஎஃப்இஜி பிளஸ் எஃப்இஜி வந்து ஃபார்ம் பண்ணியிருந்துச்சு. 4 ஹவர் எஃப்இஜி இருந்துச்சு. எல்லாமே வந்து செட்டப்பாக கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லா கன்ஃபர்மேஷனும் இருந்ததால தான் வந்து நான் அக்யூரஸியா வந்து போயிருந்தேன். இல்லாட்டி வந்து நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் போயிருப்பேன். ஸோ இதில் ஓவராலாக வந்து 1:7 6.99 ஆல்மோஸ்ட் 7 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேக் பண்ணியிருந்தோம். இதுக்கு மேலே அவன் போயிட்டான். ஸோ இதில் இந்த ஏசியன் ஹை வரைக்கும் இருக்கிறதோடைய நான் வந்து பார்த்தீங்கன்னா பார்சல் அதாவது வந்து 50% வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு பேலன்ஸை வந்து டிபி வரைக்கும் வந்து ரன் ஆக விட்டுருந்தேன் ஓகேவா. ஸோ அகெயின் வந்து நீங்கள் ஒரு செட்டப் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் வந்து ஃபாலோ பண்ணுங்க ஓகேவா. ஸோ இது வந்து மார்க்கெட் வந்துட்டு பயாஸ் வந்து டே பயாஸ் வந்து பை, ஆனால் வீக் பயாஸ் வந்து செல்லு. ஸோ வீக் பிளானுக்கு வந்து நான் செல்லாம் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். பட் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமையோடையா வந்து நான் பைக்கு வந்து மார்க்கெட்டை வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஹாஃப் ரிஸ்கில் தான் போயிருந்தேன். பட் ஹாஃப் ரிஸ்கில் போனாலும் வந்து இது 1:7 என்றபடியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவை நார்மலாக நம்ம 1:2 வந்து எக்ஸிட் ஆகிடுவோம். பட் இது வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணிச்சு. ஸோ தொடர்ச்சியாக வந்து எங்களோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஏன்னு சொன்னால் நான் தொடர்ச்சியாக வந்துட்டு உங்களுக்கு
தேவையான கண்டென்ட் வீடியோஸை வந்துட்டு நம்ம அப்டேட் பண்ணி போட